வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஒரு வித்தியாசமான தேடல் இறங்க போறோம். உங்ககிட்ட இருக்கிற தண்ணீரில் கையொப்பங்கள் ஜென் உணர்வின் வெளிப்பாடு புத்தகம் இருக்கு இல்லையா, அதோட சில முக்கியமான வரிகளை எடுத்து அதுக்குள்ள இருக்கிற ஆழமான கருத்துக்களை கொஞ்சம் அலசலாமான்னு பாக்குறோம். குறிப்பா ஜென்னா என்ன, அத கத்துக்க முடியுமா, இல்ல அது ஒரு அனுபவமா? இதுல ஒபாக்கு பாஷோ மாதிரி ஜென் குருக்களோட பார்வைகளும் அப்புறம் ஓஷோவோட விளக்கங்களும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம பார்க்க போறது ஜென்கிறது வெறும் அறிவு சார்ந்ததா இல்ல அதுக்கு மேல நேரடியா உணரக்கூடிய ஒன்றாங்கிறது தான். குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த டாங் வம்ச சீன ஜென் குரு ஒபாக்கு, அப்புறம் ஹைக்கு கவிஞர் பாஷோ செச்சோ, இவங்களோட அனுபவங்கள். ஓஷோ அதை எப்படி பார்க்கறாரு, எப்படி விளக்குறாருங்கிறத பார்க்கலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கொஞ்சம் சிக்கலா தெரியற விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு தெளிவான முக்கியமான புரிதல்களை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா கொடுக்கறது தான். சரி, அப்போ முதல்ல ஓபாக்கோ சொல்றத பார்க்கலாமா? இந்த டாங் நாட்டுல ஒரு ஜென் ஆசான் கூட இல்லன்னு சொல்றாரு. இது கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. ஏன்னா அங்க நிறைய ஆசான்கள் சீடர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னு நம்ம வரலாறு சொல்லுதே. அப்போ இதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? ஆமா, இது பார்க்கறதுக்கு ஒரு முரண்பாடு மாதிரி தான் தெரியும். ஆனா ஓஷோ இதுக்கு ஒரு நல்ல விளக்கம் தராரு. ஓபாக்கோ சொல்ல வர்றது என்னன்னா, ஜென் அப்படிங்கிற அந்த ஒரு இருப்பு நிலை இருக்குல்ல, அதாவது அந்த முழுமையான விழிப்புணர்வு நிலை, அத யாராலே இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, கத்துக் கொடுக்க முடியாது. ஓ, கத்து கொடுக்க முடியாதா? ஆமா, ஆசான்கள் வேணா வழிகாட்டலாம், ஒரு பாதையை காட்டலாம், அவ்வளவுதான். ஆனா அந்த நிலையை அவங்க உருவாக்க முடியாது. ஏன்னா அது இயல்பாவே நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிறது. அதனால அந்த ஜென் ஆசான்கிற ஒரு வழக்கமான அர்த்தத்துல பார்த்தா அப்படி யாருமே இல்லைன்னு சொல்றாரு. இதுதான் முதல் முக்கியமான புரிதல்னு நினைக்கிறேன். ஜென்னுங்கிறது ஒரு பாடம் இல்ல, அது நம்மளோட இயல்பான நிலை. புரியுது புரியுது. ஆனா கத்து கொடுக்க முடியாதுன்னா அப்போ எப்படி ஒருத்தர் அந்த நிலையை அடைய முடியும்? வழிகாட்டுதல் மட்டும் போதுமா? அந்த அனுபவம் எப்படி கிடைக்கும்? இங்கதான் ஓஷோவோட இன்னொரு கருத்து ரொம்ப முக்கியமா வருது. ஒரு துளி கடலை சுவைச்சாலே அது முழு கடலோட அனுபவத்தை தரும்னு சொல்றாரு இல்லையா? ஆமா ஆமா, சொல்லிருக்காரு. ஜென்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பகுதி பகுதியா அடையிற விஷயம் இல்ல. ஒரு கணநேர அமைதியில ஒரு சின்ன நேரடி அனுபவத்துல கூட அந்த முழுமையான ஜென்னிலைய நாம உணர முடியும். எப்படி ஒரு துளி தண்ணீர்ல கடலோட தன்மை மொத்தம் இருக்கோ அது மாதிரி அது ஒரு முழுமையான நிகழ்கால அனுபவம். கத்துக் கொடுக்கறத விட அந்த நேரடி உணர்வு தான் முக்கியம். ஓஹோ, அப்போ அந்த அனுபவத்தோட ஆழம்தான் முக்கியம், அதோட அளவில்ல. சரி, அப்போ இந்த உள்நிலை நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் மாற்றங்கள் இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும்? இங்கதான் பாஷோ அந்த ஜென் கவிஞர் அவர் இறக்கும் தருவாயில சொன்னது ஞாபகம் வருது. சூரியமுக புத்தர் நிலாமுக புத்தர்னு சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. அதாவது உடல்நிலை மோசமானாலும் சரி, மரணமே பக்கத்துல வந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான புத்த நிலை, அந்த அடிப்படை விழிப்புணர்வு, அது மாறாதுங்கிறது தான் அதோட பொருள். ஓஷோ சொல்ற மாதிரி வெளிப்பாடுகள் மாறலாம். நம்ம உடல்நிலை, மனநிலை, வெளி சூழ்நிலைகள் இதெல்லாம் மாறும். ஆமா, அது மாறிட்டே இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற அந்த உணர்வு, அந்த அறிவின் ஒளி, அது மாறாது. சூரியன் வருது, சந்திரன் வருது, ஆனா அடிப்படை வானம் ஒண்ணுதானே, அது மாதிரி தான் இதுவும். இதுதான் அடுத்த புரிதல். நம்மோட உண்மையான சாரம் இந்த புற மாற்றங்களால பாதிக்கப்படாதது. இது கேட்க ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா இது அடையிறது அவ்வளவு சுலபமா? ஏன்னா சென்ஷோங்கிற இன்னொரு ஜென் ஆசான் சொல்றாரு, 20 வருஷம் பாம்புகளோட குகைக்குள்ள இறங்கி போராடினேன்னு. இது அந்த உள்நிலை இயல்பானதுங்கிற கருத்தோட கொஞ்சம் முரண்படுற மாதிரி இல்லையா? நல்ல கேள்விதான். இதுவும் ஒரு முரண்பாடு மாதிரி தோணலாம். ஓஷோ இதுக்கும் ஒரு அருமையான விளக்கம் தராரு பாருங்க. அந்த போராட்டம் இருக்கே, அது இல்லாத ஒன்றை அடையிறதுக்கான போராட்டம் இல்லையா. அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஜென் நிலைய மறைக்கிற நம்ம மனசோட சுமைகள் இருக்குல்ல. ஆமா, நம்ம எண்ணங்கள் கருத்துக்கள். அதேதான், நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள், கருத்துக்கள், அகங்காரம், இதையெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கான போராட்டம் தான் அது. அந்த பாம்பு குகைங்கிறது நம்ம மனசோட சிக்கல்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. நாம் அந்த தடைகளை நீக்கினா போதும், ஜென் தானா வெளிப்படும். ஆக போராட்டங்கிறது உள்நோக்கியது, தடைகளை நீக்கத்தான். இதையோ புதுசா தேடி போறதுக்கு இல்ல. ஆஹா, அப்ப போராட்டம் உண்மைக்கு எதிரானது இல்ல, அதை மறைக்கிற அந்த திரைகளுக்கு எதிரானது. அருமை. சரி, கடைசியா ஒரு கேள்வி. இந்த புத்தகத்தோட தலைப்பே ரொம்ப விசித்திரமா இருக்கு. தண்ணீரில் கையொப்பங்கள்.
இது எதை குறிக்குது? ஓஷோவே இதுக்கு விளக்கம் சொல்றார். ரொம்ப அழகா சொல்றார். நான் படிச்ச எந்த புத்தகமும் என் மேல கையெழுத்து போட முடியல, அது தண்ணீர்ல கையெழுத்து போடுற மாதிரி தான் சொல்றார். ஓ, தண்ணீர்ல கையொப்பம் போடுற மாதிரியா? ஆமா. அதாவது வெளியிலிருந்து வர அறிவு, கருத்துக்கள், கோட்பாடுகள் இது எதுவுமே அவரோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான, பாதிக்கப்படாத அந்த வெறுமைய நிரந்தரமா பாதிக்கல. தண்ணீர்ல எழுதுனா எப்படி உடனே அழிஞ்சிடுமோ அந்த மாதிரி இந்த வெளி விஷயங்கள் அவர் மேல ஒரு நிலையான தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்ல. இதுதான் அந்த ஜென் நிலை. வெளியில என்ன வேணா நடக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள பாதிக்கப்படாம அமைதியா சாட்சியா இருக்கிறது. ஆஹா, இந்த நம்ம உரையாடல்ல இருந்து பார்க்கும்போது ஜென் என்பது நாம கத்துக்கிற தத்துவமோ கோட்பாடோ இல்ல, அது நேரடியா அனுபவிக்க வேண்டிய ஒரு உள் யதார்த்தம்னு நல்லா புரியுது. நம்ம அறிவின் சுமைய முதல்ல இறக்கி வச்சுட்டு அந்த இயல்பான நிலைய உணர்றது தான் இங்க சவால்னு போணுது. நிச்சயமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. உடல், மனசு, சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருந்தாலும் மாறாம இருக்கிற அந்த உள்ளுணர்வு தான் ஜென்னோட மையம். அல்ல அடையிறதுக்கு புதுசா எதையும் சேர்க்க வேண்டாம், தேவை இல்லாததை நீக்கினாலே போதுங்கிறது தான் முக்கியம். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. நீங்க தினமும் சந்திக்கிற தகவல்கள், படிக்கிற விஷயங்கள், கேட்கிற கருத்துக்கள் இதெல்லாம் ஓஷோ சொன்ன மாதிரி தண்ணீரில் கையொப்பங்கள் போல உங்க மேல நிலையான பாதிப்பை ஏற்படுத்தாம கடந்து போகுதா? இல்ல உங்களுடைய அடிப்படையான அமைதிய, உங்களுடைய இயல்பான இருப்ப அது நிஜமாவே மாற்றுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.